ரேண்டமா ரோட்ல போய் பண்றேன். மனசு தோன்றதா அப்படியே போடுறது அவதிலே இருக்கல. கைஸ் இங்க அரிசி கடை இருக்கு. ஆக்சுவலா எனக்கு வந்து ஒரு டேர் ஒண்ணு வந்தது. அது என்னன்னா அரிசி கடையில போய் வடிவு கரிசி இருக்கான்னு கேட்கணும்னு சொல்லிட்டு நான் இப்பதான் எனக்கு டக்குனு ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்ப பண்ணலாமா தாத்தா? அரிசி வந்து வடிவு கரிசி இருக்கா தாத்தா? வடிவு கரிசி அரிசி இருக்கா? எல்லாமே பிராங்க் தானா கைஸ்? தாத்தா நம்மள கண்டுபிடிச்சாதே. ஷிட், எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. பாய் தாத்தா. யோசிக்கிறதெல்லாம் பண்ற டேல வந்து நான் இன்னைக்கு ஒரு கடை பேரை பார்த்தேன். அது வந்து என்ன போட்டிருக்குன்னா தாபா ஷெட்டி ஷாப்னு போட்டிருக்கு. கடைக்கும் அதுக்குள்ள இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. சாப்பாடு கடை பேர் எதுக்கு வச்சிருக்கீங்கன்னு கேட்கலாம். இல்லைன்னா ஏதாவது சாப்பாடு இருக்கான்னு கேட்கலாம். தாபா தானே இந்த கடை. எனக்கு வந்து என்ன தாபா என்ன வைப்பாங்க? நான் பிளஸ் பட்டர் சிக்கன்னா வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? யாரும் அது இருக்கா நான் போய் கேட்க போறேன். வாங்கலாம். இது தாபா தானே? தாபா கிடையாது. இந்த கடை பேர் என்னது அண்ணா? டப்பா செட்டி கடை. டப்பா செட்டியா? பேரு டப்பா செட்டியா? DABBA தாப்பா தானே வரும். டப்பாவா? தமிழ்ல படிச்சா டப்பான்னு வருதுடா, இங்கிலீஷ்ல படிச்சா டாபான்னு வருது. DABHAன்னு வரும்னு நினைக்கிறேன். சாரி கைஸ், மன்னிச்சிருங்க. எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல நான் போய் கேட்கலான்னு நினைச்சேன். பட் அவர் வந்து தமிழ படிக்காம விட்டோமே, இவன் பேச்சு கேட்டும் போயிருக்க கூடாதோ. நான் ஒரு செகண்ட் தமிழை பார்த்துருக்கோம். டப்பா சிக்கன் கடையா? டப்பா செட்டி கடை. ஓகே, அடுத்து நான் என்ன பண்ணணும்னு நினைச்சேன்னா, அதோ இந்த அண்ணா வந்து நியூஸ் படிக்கிறாங்க. நான் இன்னைக்கு காலைல இருந்து எந்த நியூஸும் கேட்கல. யூஸ்வலா அந்த பழக்கமே எனக்கு கிடையாது. என்ன போட்டிருக்கு நியூஸ் பேப்பர்ல இன்னைக்கு? ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா போட்டிருக்கா? சும்மா படம் பார்த்துட்டு இருக்கீங்களா? என்ன மாதிரியே படிக்கிறீங்களா? என்ன வந்திருக்கு சொல்லுங்களேன். ஏதாவது ஒரு நாலு லைன் சொல்லுங்க. முதலமைச்சருடன் சந்திப்பு. யாரு? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை இந்த தலைமைச் செயலகத்தில் காங்கிரஸ் தலைவர் மாநில உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட. நல்ல நியூஸ் படிக்கிறாரு. உங்களுக்கு சன் டிவில நான் வேலை வாங்கி கொடுத்தா நியூஸ் ரீடரா? என்ன நீங்க? நான் உங்களை ஒரு பிக் பாஸ்க்கு எல்லாம் போக வைக்கலாம்னு பார்த்தா சரி, அதை விடுங்க. நமக்கு மினிஸ்டர் சிஎம் எல்லாம் வேணாம், வேற ஏதாவது படிக்கல இன்ட்ரெஸ்டிங்கா. தம் கிளிகிழிப்பு ஏதோ இருக்காரு பாருங்களேன் நம்ம ட்ரம்ப். தாத்தாவை பத்தி என்ன போட்டிருக்கு? ஈரானை 20 மடங்கு கடுமையாக தாக்குவோம். இல்ல, இவர் வந்து நம்ம டேவை ஸ்பாயில் ஆகிடுவாரு. இவரை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். வேற என்ன போட்டிருக்கு தாத்தா? ஏதாவது நல்லதா ஸ்ரீநகர்ல ஆனந்த நிக்க வைக்கிறாரா? வில்லிவாக்கத்துல ஆதிவாசியினர் நிக்க வைக்கிறாரா? கோபிச்செட்டி பாலிஸ்ல செங்கோட்டையன் நிக்க வைக்கிறார். நிக்கணும் தேர்தல் நிக்க வைக்கிறதுக்காக யாரு அறிவிப்பு? உங்ககிட்ட யாருக்கு? திமுக என்னதா? ஸ்டாலின். டிஎம்கேவா நீங்க? வாவ், எனக்கு ரொம்ப பிடிக்கும் தளபதிய. பாய் டாடா. அங்க போலாம். அண்ணா, இன்னைக்கு நான் எனக்கு தோன்றதெல்லாம் பண்ணலாம்னா எனக்கு வந்து இதை ஒரு பீஸ் கொடுங்க, சாப்பிட்டே போறேன். சந்தோஷ் அண்ணா. இந்த பழத்துக்குள்ள இருக்குல்ல, அதோ இந்த சீடை, இந்த கொட்டையை வந்து நம்ம சூட் பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா எங்க அம்மா எனக்காக பண்ணி தருவாங்க. என்னோட ஃபேவரட். இந்த மாதிரி யாரெல்லாம் சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பூ கட்டணும்னு ரொம்ப ஆசை. ஸோ இன்னைக்கு போய் நம்ம என்ன பண்ண போறோம்னா பூ கட்டுறோம். பூ கட்டிட்டு அதோட இந்த விழாக்கு வந்து முக்கியம். ஆனா பூ கட்டணும்னு ஆசை எனக்கு தெரியாது. நீங்க சொல்லி கொடுங்க. நீங்க எப்படி பண்றீங்கன்னு அப்படியே சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்க கடைக்கு ஆப்போசிட்ல ஒரு கடை போட்டுருவேன். உங்களுக்கு இல்லையா? சரி, அப்ப அந்த பக்கம் போய் எங்க போடுறோம். நீங்க எனக்காக ஒரு வாட்டி சொல்லி கொடுங்க. நாங்க காஸ்ட்லி போனு இப்படி தெரியற மாதிரி வச்சீங்கன்னா கெத்தா இருக்கும். ஏன்னா வெள்ளை வெளியேன்னு இருக்கும். இவங்க எடுப்போம். நான் பண்ணது மட்டும் இப்படி வந்திருக்கு. இப்ப இது 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 சொல்லி கொடுத்தாதானே எனக்கு கட்ட தெரியாது. இதை எடுத்து இங்க வைக்கிட்டா? ஐயோ, எனக்கு தெரியும். ஓ, இது தூக்கி தூக்கி பின்னாடி போடணுமா? வைக்கிறீங்களா?
ஒண்ணும் இல்ல இது வைங்க. வரல guys. கட்டனா சுத்திடுவேன் ஏய் விட்றா இவனு விட்றா வர லூசு எங்க இருக்க மாட்டேன் எப்போ சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க இது எடுத்து இதோ இந்த பக்கமா கிராஸ் ஆயிக்கலாம் காசு இல்ல. ஆ ரெண்டு இது கை கீழே இருக்குங்க. அச்சுருவாரு போல விட்டா 2 கொட்டாரு நினைக்கிறதுக்கு அப்புறம் என்ன ஓய் இப்படி ஸ்ட்ரைட்டா எப்பா இது புரியறதுக்கே எனக்கு 2 மணி நேரம் ஆகுதே ஆனா உங்களுக்கு மட்டும் ஈஸியா வருது எப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்போ நான் பூ கட்டினீங்க வயசு சொல்லுங்க அப்போ உங்களுக்கு 20 வயசு தாங்க. 20 வயசுல கட்டினீங்க ஃபர்ஸ்ட் பூ இப்போ உங்க ஒரு 24 வயசு இருக்குமா 30 வயசு 10 வருஷத்துல நீங்க இவ்வளவு சூப்பரா கட்ட ஆரம்பிச்சிட்டீங்க 10 நிமிஷத்துல பண்ணலான்னு பார்த்தா எனக்கு வர முடியும் உடனே வராதுங்க ஐயா. உடனே வராதுலன்னா டெய்லியும் ஒரு 1/2 hour கிளாஸ் வைங்க ஓகே சொல்லுங்கண்ணா சரி, ஓகே. இன்னைக்கு இவ்வளவு போதுமா இப்ப விருப்பம் அது என்ன கேட்டா இதுக்கு மேல எனக்கு வர மாட்டேங்குது ஆனா இப்ப பிரசாதம் கிடைக்குமா நான் கோயில்ல இது உங்களுக்காக கொஞ்சம் வாங்கிட்டா எனக்கு வர நீங்க சாப்பிடுங்க. ஓகே உங்களுக்கு நானே சாப்பிட்றேன் உங்க பேரு ரமேஷ் அண்ணாக்கு சேர்த்து நானே போய் பிரசாதம் சாப்பிட்றேன் கைஸ் நான் பூக்கினது எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணாதீங்க நல்லா கோயிலுக்கு வந்துட்டோம் வேற என்ன பண்ண போறோம் பிரசாதம் தான் நான் போய் அச்சு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டேன் எனக்கும் ரமேஷ் அண்ணாக்கும் சேர்த்து சாப்பிட்றேன் நீங்க வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணும் அப்புறம் இதே மாதிரி வேற கண்டென்ட் பார்ட் 2 வேணுமா நான் என்ன பண்ணேன்னா இப்போ ஜாலியா இருக்கு அப்படின்னு நினைச்சு சீக்கிரமா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்காக சீக்கிரமா பார்ட் 2 உள்ள வரேன்